ஹாய், நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பூவை எப்படி கட்டலான்னு மெதுவாக உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகவே சொல்லி காட்டுறேன். நல்ல மலர்ந்த பூவு பாருங்கள். இப்படி ஒரு தடிமனான நூல் எடுத்துக்கோங்க. ஒரு பூவை வச்சுட்டு இன்னொரு பூவை அடியில் வச்சுக்கோங்க. நல்லா கையில் பிடிச்சிக்கோங்க. ஒரு சுற்றி விரலில் 2 விரலில் இப்படி போய் சுற்றுங்க. அப்புறம் இழுத்து விட்ருங்க. இப்போ பூவே நூலை நீங்கள் விட்டாலும் பூ கீழே விழுகாது. ஏன்னா நம்ம நல்லா கட்டியிருக்கிறோம். அதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் வைக்க சொல்கிறேன். இப்போ வாங்க மறுபடியும் எடுத்து பூவை வச்சுக்கிடுவோம். பூவை சுற்றியாச்சு. 2 விரல் எப்படி நான் சுற்றி கொண்டு வரேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்படி தான் கட்டணும். நீங்கள் மொட்டு பூவை கட்டி பழகுங்க. மலர்ந்த பூனா பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்டாக இருக்கும். மொட்டு பூனா கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 விரல் எப்படி சுற்றி கொண்டு வருது பாருங்கள். சுற்றின உடனே இந்த இடது பக்கம் உள்ள கட்டை விரல் அந்த பூவு காம்பை நூலை சேர்த்து பிடிச்சிக்கிறணும். இப்போ நான் வேகமாக கட்டி காட்டுறேன். இப்போ மல்லிகைப்பூ சீசன்னா பூவு கிடைச்சா விட்டுறாதீங்க. வாங்கி நீங்கள் கட்டி பழகுங்க. தலையில் வச்சுக்கோங்க. பாருங்கள், மலர்ந்த பூனால் நல்லா நெருக்கமாக உங்களுக்கு தெரியுது. மொட்டு பூனா இன்னுமுமே நெருக்கமாக வச்சு கட்டலாம். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.